பல ஜாம்பவான்கள் பத்திரிகை ஜாம்பவான்களோட இருக்காங்க. அவங்க சிலர் இல்லை மறைஞ்சிருக்காங்க. ஆனால் பத்திரிகை உலகத்தோட ஒரு நீண்ட தொடர்பு அவரோட குடும்ப தொடர்பு மாதிரி தான். இப்போ பிரசாந்த் பர்த்டேனா மிஸ் பண்ணாமல் வரணும்னு நினைக்கிறது வந்து நம்ம பிரசாந்த் பர்த்டே. இன்னைக்கு நீங்கள்லாம் இங்கே வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ இந்த பர்த்டேல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்தகன் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து நல்ல ஸ்டார் ஸ்டாண்டர்ட் படம். அது பார்த்தீங்கன்னா சிம்ரன், பிரியாணன், ஊர்வசி, சமுத்திரக்கனி, யோகி பாபு, மனோபாலா, பிரசன்ன ரவி, மோகன் வைத்தியா, சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட நல்ல பெரிய ஸ்டாரை போட்டு கார்த்திக் சார் இதில் வந்து அலையிடுவதற்கு அப்புறம் அவர் நடித்த படங்களெல்லாம் எவ்வளோ துகள்கள் இருந்ததோ அந்த துகள்கள் அந்த படத்தில் மறுபடியும் ஒரு பெரிய பலம் வராது. படத்தில் அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கும். அதே மாதிரி எல்லா ஆர்டிஸ்டுமே சமுத்திரக்கனியாகட்டும், ரவிக்குமார் டைரக்டர் ரவிக்குமார் இதில் வந்து ஒரு முக்கியமான பாத்திரம் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாமே இதில் வந்து ரொம்ப பிரமாதம் ஆக்ட் பண்ணிட்டாங்க. கேமரா வந்து ரவி யாதவ் சொல்லி பார்க்க உங்களுக்கு தெரியும். அவர் ஆல்ரெடி வெல்லுமணி சாரோட சேர்ந்து செம்பருத்தி, கண்மணி, காதல் கவிதை இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணுவார். அவர் இப்போ பாம்பேயில் அப்பாஸ் மஸ்தான் குரூப் அந்த மாதிரி குரூப்பில் நிறைய ஹிந்தி படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அந்தகன் பண்ண போகிறோம்னு சொன்ன உடனே பிரசாந்துக்காக நான் உடனே வரேன்னு சொல்லி கேப் எடுத்துட்டு வந்து இந்த படத்தை மிக பிரமாதமாக முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு புது டெக்னிக்கான சில கேமராலாம் வர வச்சு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்னீஷியனுமே மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன், எடிட்டர் பத்மேஷ் சூர்யா, சவுண்ட் மிக்சிங்காக லட்சுமி நாராயணன் மாதிரி பெரிய பெரிய டெக்னீஷியன் படத்தில் இன்வால்வ் ஆகிட்டாங்க. சிறப்பையோடு அந்த படத்தை எடுத்திருக்கோம். இது வந்து ஆல்ரெடி இந்தியில் மிகப்பெரிய சக்ஸான படம். சைனாவில் ஒரு 4000 தேட்டரில் ஓடிச்சு. இந்தியாவில் எல்லா அவார்ட்ஸும் வாங்கிச்சு. நிறைய பணத்தை வாங்கி கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து தமிழ், இது தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹிந்திலையும் வந்து மிக பிரமாதமாக இருக்குது. இப்போ எல்லா லாங்குவேஜஸை விட தமிழில் நம்ம ரீமேக் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து வித்தியாசமாகவும் மிக பிரமாண்டமாகவும் இருக்கும். இந்த படத்துக்கு அப்புறம் தொடர்ச்சியாக கேப் இல்லாமல் பிரசாந்த் படம் பண்ணணுங்கிறது தான் எனக்கு விருப்பம். அதுக்குண்டான கதைகளையும் டைரக்டர்ஸும் தேடிட்டு இருக்கோம். நல்ல கதைகள் டைரக்டர்ஸ் வந்தாலும் தொடர்ச்சியாக நிறைய படங்கள் பிரசாந்த் பண்ணலாம். நீங்கள் வந்து பிரசாந்த் வாழ்த்துக்காக இங்கே வந்திருக்கிறதுக்காக மன நிறைந்த சந்தோஷம், வாழ்த்துக்கள், வணக்கம். வெல்லுமணி சார் இங்கே வந்திருக்காங்க. அதாவது டைரக்ஷனை முழுமையாக டிஎஃப்டி பண்ணி இன்ஸ்டியூட்டில் படித்து அதனுடைய நுணுக்கங்கள் அந்த காலத்திலேயே, அதாவது தெலுங்கில் இருந்த காலத்திலேயே அவர் சினிமாவில் வந்து ஒரு பெரிய டெக்னிக்கை கிரியேட் பண்ணி அவர் பண்ண முதல் படம் புலன் விசாரணை. அந்த புலன் விசாரணை வந்து வட்டி தொட்டியெல்லாம் கலக்கின ஒரு படம். இந்த மாதிரி டெக்னிக்கலாக ஒரு ஆங்கில படத்துக்கு இணையாக ஒரு படம் தமிழ் படம் எடுக்க முடியுமான்னு நிறைய பேர் வியந்த ஒரு படம். அதை தொடர்ந்து அவர் வந்து கேப்டன் பிரபாகர், ரெண்டு படமே விஜயகாந்துக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தையும் கேப்டன்கிற பெரையும் அந்த படத்துக்கு தந்தது. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். பிரசாந்தோடைய கேரியரில் சின்ன பையன், ஒரு 16 வயசு பையன், வைகாசி பிறந்தாச்சு. அதுக்கப்புறம் பிரசாந்த் வந்து வச்சு செம்பருத்தியும் தெலுங்கில் வந்து சாமந்தியும் எடுத்தார். அதில் பானுமதி அம்மா வந்து பாட்டியாக நடிச்சிருப்பாங்க. பிரசாந்த் கிட்ட என்னென்னலாம் டேலண்ட் இருக்குங்கிறது அப்படியே ஆராய்வார். உனக்கு ஆகாயத்தில் பறக்க தெரியுமா, தண்டு இல்லாமல் டூப் இல்லாமல் ஃபைட் பண்ண முடியுமா, பைக்கு மேலே தாண்டி வந்து ஃபைட் பண்ணுற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். ரோலர் ஸ்கேட்டிங் தெரியணும்னா அதுக்கு ஒரு சீன் ரெடி பண்ணி ரோலர் ஸ்கேட்டிங் பண்ண வச்சாரு. பிரசாந்தோடைய அதாவது காஸ்டியூம் சென்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அவர் வந்து ஒரு அழகான ஒரு கதாநாயகன் ஆகி, ஒரு ஆக்ஷன் கதாநாயகனாகவும் ஒரு காதல் படத்துக்கு ஒரு கதாநாயகனாகவும் அவருடைய கேரியரில் மிகப்பெரிய பூஸ்ட் அந்த டைரக்டர் மிஸ்டர் ஆர்கே செல்வம். அவரும் தொடர்ச்சியாக டைரக்டர்ஸ் யூனியனில்
இப்போ ரீசெண்டாக அவர் வந்து மறுபடியும் தேர்ந்தெடுத்திருக்கோம். ஒரு மிகப்பிறந்த, அதாவது எல்லா நுணுக்கங்களையும் தெரிஞ்ச திறமையான பண்பான ஒரு இயக்குனர் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கோம். அவருக்கு உங்கள் கரகோஷம் மூலியமாக உங்கள் வாழ்த்துக்களை சொல்றீங்க. எல்லாருக்கும் வணக்கம். பிரசாந்த் சார் அவரோட நான் வந்து சாக்லேட் படம் தான் என்னோட முதல் படம். அதுதான் எனக்கு இது வரைக்கும் நான் அவரோட பண்ண ஒரு படம். ஆனால் அவரோட நிறைய படம் பண்ண ஹீரோக்கள் கூட எல்லாருக்குமே ஒரு 2 படம் 3 படம் பண்ணியிருக்கிறேன். பட் நான் ஒரு படம் பண்ண ஹீரோ அவர் கூட மட்டும்தான். பட் அவர் கூட நான் ரொம்ப நாள் டிராவலான ஒரு ஃபீல் எனக்கு எப்பவுமே உண்டு. சாக்லேட் படத்துக்கு அப்புறம் வந்து அவருடைய எல்லா பிறந்தநாளையும் நான் மிஸ் பண்ணதே கிடையாது. மிஸ் பண்ண வந்துடுவேன். அந்த அளவுக்கு அவர் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹீரோ. அவரோட நான் வந்து படம் பண்ணலையோ ஷூட்டிங் இருக்க இல்லையோ அவரோட நான் பேசிட்டு இருப்பேன். நிறைய விஷயங்கள் வந்து அவரோட பகிர்ந்துட்டு இருப்பேன். அவர் வந்து ரொம்ப ஒரு அப்டேட் உள்ள ஒரு ஹீரோ. சாக்லேட் பண்ணும்போதே அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி காமிப்பாரு. அவர் ஹீரோன்றதை தாண்டி ஒரு பெரிய டெக்னீஷியன் எனக்கு நல்லா தெரியும். சிஜி பண்ணுவாருங்க. அவரால் சிஜி பண்ண முடியும். அவரோட ஒரு திரைக்கதையை வந்து அனலைஸ் பண்ண முடியும். நல்ல வசனங்கள் சொல்லுவார் ஷூட்டிங் ஸ்பாட்ல. அதே போல அவருக்கு ஒரு திரைக்கதையை சொல்ல போனோம்னா நம்ம தான் பயப்படணும். திரைக்கதையை சொல்லி முடிச்சோம்னா அடுத்து ஒரு நாளைக்கு பார்க்கலாம் பாரு, நெக்ஸ்ட் டே கூப்பிட்டு நம்ம சொன்ன திரைக்கதையில் இருக்கிற சீன்கள் வேற எந்த படத்துல இருந்தால் அந்த சீனை காமிப்பாரு. இந்த சீன் அந்த படத்துல வந்திருக்கு சார் பாரு. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப அப்டேட்லேயே இருந்துட்டு இருப்பாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். சில சமயங்கள் அவர் சினிமாவில் கேப் விடுவாரு. இவ்வளோ கேப் விட்டுருக்காரு அப்படின்னு அந்த கேப் விட்டு சந்திச்சா ரொம்ப அப்டேட்டா இருப்பாரு. அப்படி ஒரு சினிமாவுக்கு நாங்கள் டெடிகேட் பண்ண ஒரு ஹீரோ. அதே மாதிரி தியாகராஜா சார் உங்க எல்லாருக்குமே தெரியும். தியாகராஜா சார் வந்தோடனே பெர்மிஷன் கேட்டுட்டு தான் அதை சொல்றேன். ஒரு பொதுவாக ஒரு கருத்து உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா என் கால்படவே வந்திருக்குது. பிரசாந்த் இருக்கிறதே உங்க அப்பா தான்ப்பா அப்படிம்பாங்க. நான் வந்து இதை வந்து அப்போ நெருங்கி பழகினதுக்கு அப்புறமா தியாகராஜ் சார்த்தையும் பிரசாந்த் சார்த்தையும் நான் நெருங்கி பழகினதுக்கு அப்புறம் ஒரு நாள் இதே பில்டிங்ல லிப்ட்ல நான் தியாகராஜா சார் பிரசாந்த் சார் 3 பேர் வந்துட்டு இருக்கோம். அப்ப பிரசாந்த் சார்ட்டே கேட்கிறேன், சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு. என்ன அப்படின்னாரு. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் எப்படி ஒரு டாக் போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. தியாகராஜ் சார் வழக்கம் போல நம்மகிட்ட சிரிப்பு சிரிச்சாரு. பிரசாந்த் சார் என்னன்னு கேட்டாரு. இல்ல உங்க அப்பா தான் உங்களை கெடுக்கிறாங்கன்னு ஒரே டாக் இருக்கு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு அவர் பதில் சொன்னாரு. சார் எந்த பிள்ளையாவது அப்பா கெடுப்பாரா இல்ல அந்த புள்ள வந்து அப்பா நம்மளை கெடுத்துருவாருன்னு நம்புவாங்களா? எனக்கு எங்க அப்பா தான் சார் அப்படின்னாரு. இந்த பதில் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் வியப்பையும் உண்டு பண்ணுச்சு. இவ்வளவு ஒரு கிளாரிட்டி இருக்கிறப்போ பிரசாந்த் சார் வந்து நிச்சயமா ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாரு. நேரமின்மை காரணம் சுருக்கமா பேச்ச முடிக்க முன்னாடி ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் இதை வந்து ஐஸ் வைக்கிறதுக்கெல்லாம் சொல்லலை. அதனாலதான் முதலே சொல்லிட்டேன் நான் ஒரு படம் தான் கூட பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. அதாவது திருக்குறள் 2 திருக்குறள் உண்டு. ஒண்ணு தந்தை மகனுக்கு காட்டும் உதவி அவையிற்கு முந்தி இருக்க செயல். அதை பிரசாந்த் சாருடைய அப்பா தியாகராஜ் சார் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே போல மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள். அதே போல பிரசாந்தோட அப்பா தியாகராஜன் சொல்றதா இல்ல தியாகராஜ் சார் சன்னு பிரசாந்த் சொல்றதா அவங்க 2 பேருமே ரொம்ப அருமையா ஒரு ஃப்ரெண்ட்லியா தங்களுடைய வாழ்க்கையை திட்டப்பட்டு அழகா பயணப்பட்டு இருக்காங்க. அந்த பயணத்தோட ஒரு கேரக்டரா நானும் டிராவல் ஆகிட்டு இருக்கின்ற சந்தோஷம். பிரசாந்த் சார் நீங்க பல வெற்றிகளை கண்டு மென்மேலும் பல பிறந்தநாளை கொண்டாட இனி வரும் உங்களுடைய அடுத்த பிறந்தநாள் உங்கள் மனைவியுடன் கொண்டாட என்னுடைய அன்பான மகிழ்ச்சியான வார்த்தைகள். நன்றி, வணக்கம். சார் அதுக்கு தனி பிரஸ் மீட் இருக்கு, கவலைப்படாதீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து சமீபத்தில் மாநாடு என்ற வந்திருக்கு பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் பிரசாந்த் சார் ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத கதாநாயகனாக இருந்தவர். எல்லா திறமைகளும் உள்ள, அதாவது கதாநாயகன்னா இன்னைக்கெல்லாம் வந்து யார் வேணாலும் நடிச்சலான்ற மாதிரி காலம் போகும். அந்த காலகட்டத்தில் எல்லா திறமைகளையும் வளர்த்துக்கிட்டு ஒரு கதாநாயகனா தமிழ் ரசிகர்களோட கனவுக்கு இருந்தார்.
எனக்கு தெரிஞ்சு மலேசியாவில் வந்து ஷோ நடத்தி மிகப்பெரிய ஷோ நடத்தி ஹிட் அடிச்சது அவர் ஷோ தான் இருந்துச்சு. நிறைய ஷோக்கள் நம்ம இங்கே நடத்திருக்கோம். அவர் ஷோ மட்டும்தான் பெரிய ஹிட் அடிச்சது மலேசியாவில். அந்த அளவுக்கு வந்து அப்போ அவருக்கு மலேசியாவில் பயங்கர ஃபேன் ஃபாலோவர், இங்கேயுமே ரசிகைகள் வந்து நிறைய. அப்படி ஒரு கதாநாயகன், அவருக்கு காலம் வந்து ஒரு இடைவெளியை தந்திருக்கலாம். ஆனால் திரும்ப வந்து இந்த அந்தாங்கன் படம் மூலமாக வந்து அவர் மீண்டும் பழைய இடத்துக்கு அதே நெஞ்சோட வருவார் நம்புறேன். வெங்கடேசன் சொன்ன மாதிரி என்கிட்ட கூட வந்து அவர் தியாகராஜன் சார் பற்றி கூட பேசியிருக்காரு. எனக்கு ரொம்ப அது மகிழ்ச்சியாக இருக்கு. அந்த வெற்றி தோல்வின்றது நமக்கு வந்து எப்போ வேணாலும் வரும், எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் ஒரு பையன் வந்து தன்னுடைய அப்பா மேலே வச்சிருக்க பாசம் இருக்குல்ல, அது வந்து என்னைக்கு வேணாலும் நம்ம ஜெயிக்க வைக்கும். அப்பா அம்மா மேலே நம்ம உண்மையாக பாசம் வச்சுருந்தோம்னா அந்த பாசம் வந்து நிச்சயமாக நம்ம ஜெயிக்க வைக்கும். வெற்றிக்காக வந்து வெற்றி வேணுன்றதுக்காக நம்ம அப்பா அம்மாவை புறக்கணிக்கிறது, இல்லை அப்பா அம்மா நல்லா அதை விட முன்னாள் கிடையாது. நம்ம உண்மையாவே அப்பா அம்மா அந்த வகையில பிரசாந்த் சார் மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை. நான் உண்மையா அவருக்கு எனக்கு பிடிச்சிருக்கேன். நான் அவர்கிட்ட எந்த படமும் ஒர்க் பண்ணதில்லை, எனக்கு பெருசா பழக்கம் இல்லை. ஆனா எனக்கு பிடிச்சது அவர்கிட்ட அந்த விஷயம். அவங்க அப்பா மேல இருந்தா அவருக்கு உள்ள மரியாதை, அது எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அந்தகன் மூலமா அவர் இன்னமும் பல வெற்றி படங்கள் கொடுக்குறேன். அண்ணன் வெங்கடேசன் ஒரு படம் தான் பண்ணியிருக்காருன்னு சொன்னாரு. இன்னும் பிரசாந்த் வச்சு 4-5 படம் வந்துட்டேன். செல்வமணியிலிருந்து செம்பருத்தின்னு ஒரு படத்தோடு நெஞ்சு ஒரு அழகான கதாநாயகனா ஒரு காதல் லவரசா அறிமுகப்படுத்திட்டு அதோட இன்னும் 2-3 படங்கள் திரும்பவும் காதல் லவரசா அவரை கொண்டு வரணும்னு வேண்டிட்டு இறைவனை வேண்டிக் கொண்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடுபடுகிறேன். நன்றி. இதுதான் தியாகராஜன் சார் அப்படிங்கிறது. நன்றி சார். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். பிறந்தநாளுக்காகவும் என்னுடைய இளைய சகோதரர் பிரசாந்துக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிரசாந்தை நான் புகழ்ந்தா அவன் அப்பா புகழ்ந்தா என்ன மாதிரியோ அதே மாதிரி தான் நான் புகழ்ந்தாலும் வந்து, ஏன்னா பிரசாந்தை நான் முதல் முறையாக பார்க்கும்போது நான் செம்பருத்தின்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்கேன். அப்போ நிறைய ஹீரோஸ், ஏறக்குறைய ஒரு 10 ஹீரோஸ் போட்டு படம் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 5-6 நாள் ஷூட்டிங் போச்சு, 2-3 ஷெடியூல் போயிடுச்சு. ஆனால் எனக்கு வந்து அதில் ஒரு பெரிய ஈடுபாடு வரல. ஏன்னா நான் வந்து 2 படம் வெற்றி படம் கொடுத்துட்டு 3ஆவதா ஒரு லவ் சப்ஜெக்ட் தான் பண்ணணும், ஹீரோ எல்லாம் பண்ணணும். அது நம்ம வந்து அந்த படம் வெற்றி அடைத்தாதான் நம்ம ஒரு இயக்குனராக பேர் பெற முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நான் வந்து அந்த ஹீரோவை தேடிட்டே இருக்கேன், எனக்கு கிடைக்கல. ஹீரோவும் கிடைக்கல, ஹீரோயினும் கிடைக்கல. அப்போ ஒரு நாள் வந்து எனக்கு 1991 ஹாப்பி நியூ இயர்னு வந்து ஒரு போஸ்ட் கார்டு வந்து எனக்கு வந்து சேர்ந்து. அப்போ படம் கூட ரிலீஸ் ஆகுது. ஏன்னா வைகாசி கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் பிப்ரவரியோ மார்ச்சோ தான் ரிலீஸ் ஆகுது. அப்போ ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. எனக்கு டிசம்பர் 25 வந்து எனக்கு கிறிஸ்மஸ் வரைக்கும் அது வந்து சேர்ந்தது ஒரு போஸ்ட் கார்டு. அதில் வந்து அழகா இவரோட ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ, ஒரு க்ளோஸ்அப் ஃபோட்டோ ஒன்று ஹாப்பி நியூ இயர்னு வந்தது. பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு லவ்வபுள் அந்த ஒரு ஃபைட்டிங் இருந்தது பார்த்தோம்னா. உடனே வந்து ஷெட்யூல் போயிருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வெங்கடேஷ் சார் சொன்ன மாதிரி தான். அப்போ வந்து இவர் தேவராஜ் சாரை வந்து பார்க்கலாம் பையன் சொல்லும்போது நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க. அப்போ தேவராஜ் போகாதுமா, அது ஏற்கனவே நீ 2 ஷெட்யூல் போயிட்டு இருக்க, வந்து படமே வராது அப்படின்னு. ஆனால் நான் பார்த்து 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 31 வருஷம் ஆயிட்டு இருக்கு. அன்னைக்கு என்னோட எந்த அன்போட பேசுறாரோ அதே அன்போடு தான் இன்னைக்கு இருக்கு. அந்த 31 வருஷமும் அதே அன்போடு தான் இருக்காரு தேவராஜ். எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லை. இன்னைக்கு என்ன அன்போ அதே அன்போட. முதல் நாள் என்ன பார்க்கும்போது ஓகே சார் பண்ணிடலாம் சார், அப்போ என்ன சம்பளம் சார், நீங்க என்ன கொடுங்க. அப்புறம் வெளியே வந்து நான் சொல்றேன் ஓகே சொல்லிட்டாரு. சம்பளம் எவ்வளோ, நீங்க கொடுக்கறது கொடுங்க சார். நடிக்கிறதா தான் சம்பளம் சொல்லுவாங்க சார், நீங்க கொடுக்கறது கொடுங்கன்னா நடிக்க மாட்டோம். மேனேஜர்ஸ் நம்ம என்ன பண்றது, நம்பவும் முடியல. நான் நேரடியாக பேசும்போது என்ன நான் 100% நம்புறேன். ஆனா வெளியே வந்து மேனேஜர் வந்து சொல்றாரு இல்ல இல்ல அவங்க இல்லைன்னு அர்த்தம், அட்வான்ஸும் வாங்கல, எவ்வளவு சம்பளம்னு சொல்லல அப்படின்னு. ஆனா எங்க 40 நாள் ஷெட்யூல் வைத்தாங்க. முதல் நாள் ஒரு 5 நாள் ஷெட்யூல் சென்னையில. முதல் நாள் ஷெட்யூலுக்கு வந்து அவங்க வண்டியிலே வந்து இறங்கிட்டாங்க. அவங்க வண்டியே வந்து இறங்கிட்டாங்க. அவங்க வண்டியே போனாங்க. எங்களுக்கு வந்து மேக்கப் மேன், காஸ்டியூம், ஹேர் ட்ரெஸ் எதுவுமே இல்லை. அவங்களே வந்தாங்க, அவங்களே போனாங்க. ஈவன் அட்வான்ஸ் கூட வாங்கல. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வரைக்கும் அட்வான்ஸ் கூட வாங்கல. அப்புறம் என் மேனேஜர் சொன்னார் கோவில் தம்பி சார், என்னோட ப்ரொடியூசராக இருந்தார், சொல்ல முடியும் நம்ம ஏதாவது ஒரு பணம் கொடுத்துருவோம் சொல்ல முடியும், வேற அக்ரிமெண்ட் ஏதாவது போட்டுப்போம்.
பணமே கொடுக்கலடா. அந்த இதுக்காக நாங்கள் ஒரு 25,000 ரூபாய் நம்ம அட்வான்ஸ் கொடுத்தோம். அதுதான் நாங்கள் கொடுத்த ஒரே பணம். அதுதான் அந்த படத்துக்கு கொடுத்த பணம், அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, 40 நாள் போன பிறகு வந்து வைசாக் போன பிறகு பிரசாந்த் எனக்கு வந்து என்னன்னா, அந்த 2 பேரை லவ் பண்ண ஆரம்பிச்சு. அந்த படத்துல பிரசாந்தே லவ் பண்ண ஆரம்பிச்சு, ரோஜாவை லவ் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொன்ன மாதிரி பிரசாந்தோட டேலண்ட் வந்து நீங்க ஒரு மீட்டர் வச்சு அளக்க முடியாது. நடிப்புலையோ இல்ல டெக்னிக்கல்லையோ இல்ல அறிவிலையோ இல்ல அன்புலையோ இல்ல அழகுலையோ நடனத்திலையோ ஃபைட்லையோ நீ இவ்வளவுதான் வந்து நீ ஒரு ஸ்டெப்ல அளந்தீங்கன்னா அதுக்கு மேலதான் அவரோட உண்மையான உயரம் இருக்கும். ஆனா எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, அந்த உண்மையான உயரத்தை இன்னும் அவர் உடலங்க தான் எனக்கு வரும். நிச்சயமா நான் வந்து அவரோட டேலண்ட்டுக்கு உயரத்தை இன்னும் அடையவே இல்லை. அவரோட டேலண்ட் அது வந்து ஒரு திருக்குறள் மாதிரி அவருக்குள்ள சக்திகள் அவ்வளோ அடங்கி உள்ள போஞ்சிருக்கு. அது சரியான நேரத்தில் வந்து அது வெளியே வந்து மிகப்பெரிய பேரடையும் நான் சொல்றேன். ஆனா அவருக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கணும் தான் என்னோட ஆசை. ஆனா இப்போ வந்து நான் ஒரு சின்ன அட்வைஸ் பாருங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ ஒரு ஹீரோவா இருக்கும் போது அப்படியே வந்து ஒரு தேக்க நிலைமை இருக்கு. இல்ல ஒரு இமேஜ் இப்போ என்ன பண்ணாலும் வந்து எந்த டேரக்டர் சொன்னாலும் ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு கேரக்டர் உருவாக்குறது ஈஸி. இல்ல வந்து ஒரு இமேஜ் இல்ல ஒரு கேரக்டர் அந்த இமேஜ் படம் பண்றது ஒரு ஈஸி. இப்போ ஒரு இமேஜை கிரியேட் பண்றதுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு ஆன்டி ஹீரோ கேரக்டர் நடிச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வந்து தயவு செய்து இதெல்லாம் இப்பெல்லாம் வந்து வில்லன் ஹீரோ எந்த விதமான இதுவுமே கிடையாது. இப்போ வந்து தமிழ் சினிமாவில் எல்லோருக்கும் வணக்கம். இங்கே அமர்ந்திருக்கும் என்னுடைய சகோதரன் சொல்லலாம், என்னுடைய அண்ணன் சொல்லலாம், ஆர்கே சுமி சார் அவர்களுக்கும், அண்ட் இன்னொரு சகோதரர் திரு ஏ வெங்கடேஷ் சார் அவர்களுக்கும், தீனா சார் அவர்களுக்கும், நான் வாங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து இந்த விழாவில் வந்துட்ட சுரேஷ் குமார் சார் அவர்களுக்கும், முக்கியமாக நீங்கள் எல்லாரும் பத்திரிகையாளர் எல்லாருமே, அதாவது என்னோட சகோதரர்கள் எல்லாருமே நீக்கிறேன். காலகாலமாக இந்த விழா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான விழா. யூஸ்வலாக வந்து மீட் பண்ணோம், நீங்கள் வருவீங்க, பர்த்டேக்கு திரும்பி வருஷம் வருவீங்க, இந்த பரவாயில்ல நல்லா வந்து 2 வருஷம் சந்திக்க முடியல, வந்து உங்கள்கிட்ட விஷயத்து வாங்குறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். பட் இந்த விழா இன்னைக்கு நடந்த இந்த பர்த்டே வந்து ரொம்ப ஸ்பெஷலான பர்த்டே. காரணம் என்னன்னா, நம்ம மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து நான் வாழ்க்கையை பேசினாங்க. அவங்களோட ஆரம்ப காலத்தில் நானும் அப்பாவும் அந்த நடந்த நிகழ்ச்சிகள்லாம் அந்த நினைவு கொண்டாந்து என்ன ஒரு மலர் நினைவில் கொண்டு போயிட்டு ஒரு அருமையான ஒரு பர்த்டே ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. அண்ட் நீங்கள்லாம் கலந்துக்கல வந்து விஷ்வா வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, செல்லமணி சார் ஆரம்பிச்சு ஹலோ அவர் சொல்லும் போது எனக்கு என்னன்னா, அவர் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாரு மாதம் ஷூட்டிங். அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. திட்டுறாரா தப்பெல்லாம் சொல்றாரு தெரியாது. பட் ஆனால் அவர் கோபம் வந்து அவர் ஈஸியாக வராது. வந்தா எல்லாரும் நடிக்க முடியும். ஆனால் கேமரா அப்படி போய் நிற்போம், ஸ்டார்ட் கேமரான்னு சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் டைலாக் முடிஞ்சோடனே பிரசாந்த் லெஃப்ட் பாருங்க, லெஃப்ட் பார்ப்பேன், ரைட் பாருங்க, ரைட் பார்ப்பேன், மேலே பாருங்க, மேலே பார்ப்பேன், ஓகே கேமரா பாருங்க பார்ப்பேன், கட்டுப்பாரு. புரியாது எங்களுக்கு. ஆனால் படத்தில் வரும்போது எதுக்கு அந்த லுக்கு, ஏன் அந்த லுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆன் த ஸ்பாட் அவருக்கு என்ன வேணுமோ எப்படி வேணுமோ சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு வண்டர்ஃபுல் டைரக்டர். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவிலேருந்து நம்ம எல்லாமே பிரம்மாண்டம் சொல்கிறோம். அந்த பிரம்மாண்டம் ஃபஸ்ட்டு ஒரு 1990s வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு சகாப்தம். அது 500 டான்ஸர்ஸு, இவ்வளோ பெரிய க்ரூ. அதாவது நான் வைசாக் போய் ஷூட் பண்ணும்போதும், இங்கே வந்து ஷூட் பண்ணும்போது, சென்னையில் ஷூட் பண்ணும்போதும் அவ்வளோ ஏராளமான ஒரு தனி பட்டாளமே கொண்டு போன ஃபஸ்ட்டு டேரக்டர் வந்து ஆர்கே சுமி சார் தான். அந்த பிரம்மாண்டம் பண்ணாருன்னு சார் மட்டும்தான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லலாம்
கொண்டாடினாங்க. பட் அது கொண்டாத ஒரே ஒரு டேரக்டர் ஆர்கே ஃபிலிம் சார். அவர்கிட்ட சினிமாவில் ஒரு பரிமாணம் மாற்றுது, சினிமா இப்படி எடுக்க முடியும், இவ்வளோ பெருசாக பண்ண முடியும் சொன்ன ஒரே டேரக்டர் அவர் தான். அது என்றைக்குமே வந்து சார் நீங்கள் கொண்ட நீங்கள் காமிச்ச பாடம் தான் இன்னைக்கு எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயம் தெரியும்னு சொன்னாங்க. அந்த ஆரம்பித்த ஸ்கூல்லே வந்து ஃபர்ஸ்ட் இந்த அப்பா கிட்ட இருந்து அடுத்தது கற்றுக்கிறது ஆர்கே ஃபிலிம் சார் கிட்ட தான். என்னை வந்து ஒரு நடிகரை மட்டும் பார்க்காம ஒரு சீரியஸாக ஒரு பிரதர் மாதிரி பார்த்து இவரும் கேமராமேன் ரவியார் சாரும் என்னை வந்து அரவணைச்சிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் என்னை வேலை செய்விட்டாங்க. அதாவது ஷார்ட் முடிஞ்சும் கூட நான் கூட இருப்பேன், அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பேன் கூட. அவர் போகிற டென்ஷன், அந்த மார்னிங் ஷூட்டிங் போது நைட் வந்து அந்த ஸ்கெடியூல் போடுவாங்க, என்ன சீன் போடுவாங்க, அப்பவும் கூட இருந்து பார்த்துருக்கேன். அது கூட ட்ராவல் பண்ண ஒரு அனுமதி கொடுத்து என்னையும் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்போ சேர்த்துட்டாரு. அவர் கூட அசிஸ்டன்ட் டைரக்டரும் பணியாற்ற ஒரு நல்ல ஒரு அனுபவம் இருக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் தொடக்கத்தில் சினிமாவில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து கூட பார்த்து ரசித்து அவர் கூட சேர்ந்து 4 படம் பண்ணியிருக்கேன். ஜாலியாக இருக்கும். அங்கே போகும்போது இப்போ வந்து கண்டுபிடிச்ச உடனே பார்த்து நாங்கள் சிரிச்சுட்டு இருப்போம். அந்த ஒரு பாசம் வந்து சம்திங் ஹார்ட் போயிட்டு. அண்ட் ஐ நாட் தேங்க்ஃபுல் சார் ஃபார் அன்லைக் நான் சொல்ல முடியாது, ஈடு இணையில். அடுத்தது வந்து நான் வெங்கடேஷ் சார்கிட்ட சொல்லணும், ஒரு படம் தான் பண்ணோம். ஆனால் இப்போ வந்து அந்த படம் பண்ணி முடிச்சப்போ நெக்ஸ்ட் ஒரு படம் ஆரம்பித்தேன், பெட்ரோல். ஹைதராபாத்தில் ஷூட்டிங் போயிட்டுருக்கோம். ஜாலியாக இருக்கும் அவருடையும். எங்களுக்கு அவருக்கு என்ன ஃபஸ்ட்டு காம்படிஷன் என்னன்னா யார் செட்டு ஃபஸ்ட்டு வருது. அவர் சொல்கிறார், சார் நாளைக்கு நீங்கள் வந்து 7 மணிக்கு ஷார்ட்டில் இருக்குது, 7 மணிக்கு மேக்கப் பண்ணுவார். நான் வந்து ஒரு 6:30க்கு ஒரு 6:45 மேக்கப் போய் உட்காருவேன். ஒன்று மறுநாள் வந்து சார் 6:30 ரெடியாக இருக்கும்போது பார்த்தா 6 o'clock இருப்பேன். நான் வரத்துக்கு முன்னாடி இருக்கு சார். நான் அவர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் சார், நான் ஏர்லியராக ஒரு ட்ரை பண்ணி சார் ஏர்லியர் உட்காந்துருக்கீங்கன்னு. அந்த மாதிரி வந்து